வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் செய்ய தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் கடுகு, 2 கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் ஊற்றுறேன். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச கறிக்குழம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் இந்த மசாலாவிலே நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பையும் தேங்காயும் ஊற்றிக்கலாங்க. இது கூட இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இந்த ஊற்றின தண்ணியிலே இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு நாம் வேக வச்சிடலாம். நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். பார்த்தீங்களா, மூடியை ஓப்பன் பண்ணும்போதே வாசனை கம கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெலாம் வற்றி நமக்கு காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.